வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பத்மநாபன். இந்த வீடியோவில் ஒரு யூடியூப் கிரியேட்டர் பிக்கஸ்ட் மிஸ்டேக் பண்ணுற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? நான் ஏன் பிக்கஸ்ட் மிஸ்டேக்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா யூடியூப் கிரியேட்டர், அதாவது ஒரு பிகினர் வீடியோவை அப்லோட் பண்ணிட்ட பிறகு உடனே அவங்க பண்ணுற விஷயமே வியூஸ் போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு தம்ப்லைனை சேஞ்ச் பண்ணுறது, டைட்டிலை சேஞ்ச் பண்ணுறது, டிஸ்கிரிப்ஷனை சேஞ்ச் பண்ணுறது, டேகை சேஞ்ச் பண்ணுறதுன்னு இருக்காங்க. ஆகா, உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடியோவை பப்ளிஷ் யூடியூப்ல பண்ணிட்ட பிறகு எதெல்லாம் உடனே மாற்றலாம், எதெல்லாம் மாற்ற முடியாதுன்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இதனால நிறைய கிரியேட்டர்ஸ் உங்களோட வீடியோஸ் யூடியூப் அல்காரிதம் கன்ஃபியூஷன் ஆகிடும். யாருக்கிட்ட தான் இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கறதுனே சொல்லிட்டு தெரியாது. நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை இந்நேரம் வந்துட்டு தள்ளி விட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் ஜஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க, வேற எதுவும் கிடையாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு கிரியேட்டரா, அப்போ வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணுறீங்களா? இங்கே தான் மிஸ்டேக்கே பண்ணுறீங்க. நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு பிறகு வியூஸை போய் பார்ப்பீங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு உடனே வியூஸை போய் பார்ப்பீங்க. வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10, 20, 30 இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஆனால் வியூஸ் போகலைன்ட்டுன்னு உடனே உங்கள் டைட்டில், தம்ப்லைன், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணவே கூடாது. அதுக்கு ஒரு டைம் இருக்குது. இந்த வீடியோவில் எப்பப்போ எதை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிட்டீங்க. வீடியோவை அப்லோட் பண்ணிட்ட பிறகு உங்களோட தம்ப்லைனை எப்போ சேஞ்ச் பண்ணலான்னா 24 மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அதுக்குள்ளே எதையுமே மாற்றக்கூடாது. 24 மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் தம்ப்லைனை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். தம்ப்லைனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிடிஆர் வந்துட்டு 2% கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க. ஆனால் அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா தயவுசெய்து சேஞ்ச் பண்ணாதீங்க. தம்ப்லைனில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்ட பிறகு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தம்ப்லைனை சேஞ்ச் பண்ணுற மாதிரி நான் பார்த்தேன். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. இதனால உங்களோட வீடியோஸ், அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் அல்காரிதத்துக்கு எதுதான், அதாவது இந்த 24 மணி நேரத்துக்குள்ளே இருக்கிற தம்ப்லைன் நீங்கள் முதல்ல அப்லோட் பண்ண தம்ப்லைன் மட்டும்தான் தெரியும். ரெண்டாவதாக நீங்கள் வந்துட்டு 2 மணி நேரம் கழிச்சு அப்லோட் பண்ணுற தம்ப்லைன் யூடியூப் அல்காரிதத்துக்கு தெரியாது, குழப்பமாயிடும். இந்த வீடியோவுக்கு தம்ப்லைன் காமிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கன்ஃபியூஷன் ஆகிடும். யாருக்கிட்ட தான் இந்த வீடியோ எதுவுமே சேர்க்கறதுனே யூடியூப் அல்காரிதத்துக்கு தெரியாது. அப்புறம் உங்களோட வீடியோஸ் அப்படியே வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும். ஆகா, உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. ரெண்டாவது, டைட்டில். உடனே நம்ம டைட்டிலை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத உடனே நம்ம கிரியேட்டர்ஸ், பிகினர்லாம் உடனே யோசிப்பாங்க. இந்த 2-3 மணி நேரத்தில் டைட்டிலை சேஞ்ச் பண்ண நினைப்பாங்க. ஆனால் இதுக்கும் ஒரு டைம் இருக்குதுங்க. அதாவது இப்போ நான் சொல்லியிருந்தேன், 0ல் இருந்துட்டு 24 மணி நேரம் வரைக்கும் உங்களோட வீடியோஸில் எந்த விதமான சேஞ்சஸும் நடக்கக்கூடாது. அதாவது தம்ப்லைனை சேஞ்ச் பண்ணுறது, டைட்டிலை சேஞ்ச் பண்ணுறது, டிஸ்கிரிப்ஷனை சேஞ்ச் பண்ணுறது, டேகை சேஞ்ச் பண்ணுறதுன்னு எதுவுமே பண்ணக்கூடாது. ஆனால் தம்ப்லைனுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இப்போ டைட்டில்னு பார்த்தீங்கன்னா 0 to 48 மணி நேரம் வரைக்கும் உங்களோட டைட்டிலை நீங்கள் கையே வைக்கக்கூடாதுங்க. என்னானாலும் சரி, வியூஸே போகலனாலும் சரி, 48 மணி நேரத்துக்கு நீங்கள் உங்கள் டைட்டிலை மாற்றவே கூடாது. அப்படியே தான் வச்சுருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது 2 மட்டும்தான் யூடியூப் அல்காரிதம் உடனே எடுத்து உங்களோட ஆடியன்ஸ் யாருன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி உங்கள் வீடியோவை அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் அதாவது உங்களோட டைட்டிலை நீங்கள் மாற்றினீங்கன்னா யூடியூப் அல்காரிதம் குழம்பிடும். உங்களோட டைட்டில் எதுனே அதுக்கு தெரியாது, உங்களோட ஆடியன்ஸ் யாருன்னு அதுக்கு தெரியாது. தயவு செய்து இதை தெரிஞ்சுக்கிங்க. ஆகா, உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. சரி பாப்பா, டிஸ்கிரிப்ஷன் டேக்லாம் எப்போவா மாற்றலாம் அப்படின்னா, நீங்கள் தம்ப்லைனை மாற்றுறீங்கல்ல அந்த டைமுக்கு உங்களோட டிஸ்கிரிப்ஷனை டேகை சேஞ்ச் பண்ணலாம். பட் இது டைட்டிலுக்கு மட்டும்தான் பொருந்தும், தம்ப்லைனுக்கு பொருந்தாது. அதனால் உங்கள் டைட்டில் எப்போல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்கிரிப்ஷனையும் டேகையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் 0 to 24 மணி நேரத்துக்குள்ளே எதையுமே நீங்கள் மாற்றக்கூடாது. இதுதான் பண்ணுற பெரிய மிஸ்டேக்கு. வியூஸ் போகலன்ட்டு உடனே மாற்றி தள்ளுவாங்க நம்ம ஆளுங்க. பண்ணவே கூடாதுங்க. அதாவது டைமிங் நான் சொல்லிட்டேன். அதாவது இப்போ டைட்டில் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷனை மாற்றிக்கலாம், அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி டேகை மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, வேறு எதுவும் கிடையாது. ஆனால்
இதை தம்ப்லைனை ஒரு டைம் மாத்துறீங்கல்ல, அதுக்கப்புறம் ரெண்டாவதா ஒரு டைம் மாத்துறீங்களா, அதோட நிறுத்திக்கணும். அதுக்கப்புறம் மாற்றக்கூடாது. டைட்டில் 1 to 3 வாட்டி, அதாவது ஒரு வாட்டி மாத்துறீங்கல்ல, அதுக்கப்புறம் ரெண்டாவதா ஒரு வாட்டி மாத்துறீங்கல்ல, அதோட நீங்கள் நிறுத்திக்கிறது நல்லது. 3வதா ஒரு வாட்டி மாற்றலாம், பட் கன்ஃபார்ம் கிடையாது. இதுக்கப்புறமும் உங்கள் வீடியோஸ் வியூஸ் போகலைன்னா, அதாவது இந்த வீடியோ ட்ரெண்டிங்கில் கிடையாதுன்னு அர்த்தம், ஃபெயில்ட் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் புது வீடியோ ரெக்கார்ட் பண்ண போயிடலாம். இது தாங்க பார்த்தீங்கன்னா விஷயம். ஆனால் இது தெரியாமல் நிறைய பிகினர் உடனே மாத்திரன்னு சொல்லிட்டு வீடியோவை குழப்பி விட்டுடுவாங்க. அந்த மாதிரி தான் நானும் ஸ்டார்டிங்கில் பண்ணேன். இப்போ நான் அதை கண்டுபிடிச்சி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டேன். என்னோட வீடியோ வியூஸ் போகுதான்னு சொன்னோம்னா போகுது, போகாமே இருக்குது. ஏன்னா நான் சரியான ட்ரெண்டிங் டைட்டிலை தேட முடியல. ட்ரெண்டிங் வீடியோஸ் எது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேட முடியல. பட் இது சம்மந்தமாக யூடியூப்லேயும் ஒரு விஷயம் இருக்குது, ஒளிஞ்சிருக்கு. உங்களுக்கு தேவை, இப்போ உங்களோட ஆடியன்ஸ் எந்த வீடியோவை தேடுறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ரிலேட்டட் வீடியோஸ் உடனே நான் அப்லோட் பண்ணுறேன். கமெண்டில் பண்ண வேண்டிய விஷயமே ட்ரெண்டிங்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டு உடனே நான் வீடியோவை அப்லோட் பண்ண பார்க்குறேன். இந்த மாதிரி யூடியூப் கிரியேட்டருக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.